இந்த வீடியோவை வேற தெளிவா வேற காமிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அர்ச்சனாவை அடிச்சு இழுத்துக்கிட்டு லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் மிஷன் சாப்டர் 1 வெற்றி நடை போடுகிறது. விஜிபியின் பொங்கல் கொண்டாட்டம் ஜனவரி 13 முதல் 17 வரை கண்டு களியுங்கள். இந்த சேனல் வெளியில போற ஓட் பேங்கிங்க்கு ப்ரொமோஷனுக்காகவே போட்ட வீடியோ மாதிரி தெரியல. அதுதான் சொல்றேன். உதாரணத்துக்கு அதுல இருந்த எல்லா கிளிம்ஸுமே டிலைட்ஃபுல்லா, எலகண்டா, கலர்ஃபுல்லா, கிளியரா இருந்தது, எமோஷனலா, எல்லாத்துக்கும் மேல இம்ப்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருந்தது. கரெக்டா? எஸ். அந்த வீடியோ வந்து அப்படிதான் இருந்தது. ஓகேயா? அவர் ஒன்னு சொல்வார் தெரியுமா, பவுன்ஸ் பேக் அப்படின்னு. அந்த மாதிரியான சிம்டம் அந்த வீடியோல நான் எதுவும் பார்க்கலையே. எதுல விழுந்துட்டாங்க, எதுல பவுன்ஸ் பேக் ஆயிட்டாங்க அப்படின்னு, பிரேவ் அது இதுன்னு. அது பூரா எப்படி இருந்ததுன்னா, she enjoyed the entire days which she lived in. enjoy அப்படின்னு அந்த enjoyed மட்டுமே எடுத்து ஒரு வீடியோ கண்டென்ட்டா போட்டாங்க. சரியா? அடுத்தது ஆக்டிங் குயின் அர்ச்சனா. அந்த பொண்ணு உசுர கொடுத்து குழந்தை மாதிரி பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணோடைய லெவல் ஃபன் ஃப்ரீக் எலமெண்ட் எவ்வளவோ குட்டி குட்டியா இருந்தாலும் இந்த இதை எவ்வளவு அழகா டெவலப் பண்ணி அந்த பொண்ணு கத்துறதும் கதறதும் அழுகிறதும் குப்பை தொட்டியை தூக்குறதும் ஒத்து மொத்தமா நீ இந்த ஷோல நீ இருந்தது டோட்டலா கொலாட்ரல் டேமேஜ்னு ஒரு வீடியோ எடுத்தா எப்படி இருக்கும். இதையே அந்த பொண்ணு பயங்கரமா ரசிச்சுட்டு இருக்கு. அது வேற. ஆக்சுவலா ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவா இது. இந்த வீடியோவை காமிச்சதுக்கு இவனுங்க காமிக்காமலே எடுத்துக்கலாம். அர்ச்சனாவுடைய டோட்டல் இமேஜையும் காலி பண்ற மாதிரியான ஒண்ணு. அதுல மாயாவை பெரிய அளவுல மாயாவுக்கு அநியாயம் நடக்கிற மாதிரியான ஒரு வே ஆஃப் ஸ்கோப்லயே ஒண்ணு காமிச்சானுங்க. அது வந்து இன்னும் ஈவன் மோர் இது வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சுமா. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா கிட்டக்க குவாலிட்டியான கேம் இல்ல, ரொம்ப ஹாப்பியான கிளிம்ஸ் இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இல்லைன்னு நம்மளை கன்வின்ஸ் பண்றாங்க. எடிட்டிங்ல இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு எத்தனையோ இடத்துல குழந்தைத்தனமா அது நடிக்கலையோ அந்த மாதிரியான மொமெண்ட்டுகளா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜாலியா காட்டணும்னு நினைச்சிருந்தா இந்த பொண்ணு டான்ஸ் ஆடின மூமெண்ட், இந்த பொண்ணு ஈஸ்வரியா பண்ண மூமெண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தியா காமிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறது, டான்ஸ் ஆடினது, இல்ல ஒரு மாதிரி எமோஷனலை கன்வே பண்ண விதம், நட்பை கன்வே பண்ண விதம், இது மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணது, வாய்ஸ் அவுட் யாருக்காக பண்ணது, இது மாதிரி பிளஸ்ஸான பல விஷயங்களை எடுத்து காமிச்சிருக்கலாம். ஆனா எந்த பிளஸையும் காமிக்காம முழுக்க இந்த வீடியோவே ஒரு மைனஸா தான் காமிக்கிறோம், அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற மாதிரியே ஒரு வீடியோ. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அர்ச்சனா ஜெயிக்கிறது கஷ்டம்னு. இதுல இந்த வீடியோவை வேற தெளிவா வேற காமிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அர்ச்சனாவை அடிச்சு இழுத்துக்கிட்டு கொண்டு வந்து மேல கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறது. ஸோ இந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுது the way how they have edited நம்ம rugged boy action hero Mr. விஷ்ணுவோட வீடியோ வெரி எமோஷனல். எனக்கு எப்படி எமோஷனலா இருந்ததுன்னா, விஷ்ணுவுக்கு என்ன பெருசா காட்டுவாங்கன்னு, ஆனா காட்டினதே ரொம்ப கரெக்டா தான் இருந்தது, அவ்வளவுதான். ஆனா அத வந்து உண்மையிலேயே அவன் ஒரு ஹீரோ மாதிரி தான் ஜாலியா அவன் இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் கிருத்தனமா இருந்துட்டு எதுவுமே வந்து ஸ்கொயர் ரூட் ஆகல, பண்றதெல்லாம் தப்புதான். ஆனா பக்கோடா வாங்குறது புதுசு இல்ல, எல்லாத்தையும் பண்ணு வாங்குறது, ஆனா அந்த பண்ணையே பெருமையா வாங்குறது, இப்படி எல்லா விதத்திலையும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைய வந்துதான். ஆனா எண்ட்ல அவன் வந்து he stood for his point. அவனுக்கு எது இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் அவனை எது ஊர்ந்து தள்ளி கொண்டு வந்திருக்குன்னா, அவனுக்கான அவன் பாயிண்ட் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு இவ்வளவு நாள் கூட்டு வந்து விட்டுருச்சு. இந்த ஒரு பாயிண்ட்ல பல உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, அவனோட ஜர்னியோட வீடியோ பார்க்கும் பொழுது இது வின்னிங்கான ப்ரொமோஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாது, ஆனா இவனை மேல ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணும். இவன் வந்து ஒரு ஆல் சார்ட் ஆஃப் அன் எமோஷனல் ஃபெலோ அப்படின்றத வந்து உண்மையிலே பண்ணும். நான் அவனுக்கு ஒரு உண்மையான அன்பு காமிச்சேன், அந்த அன்பை உதாசீனப்படுத்தி எனக்கு அகைன்ஸ்டாவே நீ டிராவல் ஆயிட்ட,
நீ எனக்கு அகைன்ஸ்டா இருக்கும் போது கூட நான் உனக்கு ஃபேவரா இருந்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்றதான் அவங்க மீன் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீ என் நட்புல இருந்ததுனாலதான் நீ நாமினேஷன்ல இருந்தாலும் பல வாரம் தப்பிச்ச, இல்லைன்னா எங்க கேங் நினைச்சிருந்தா நாங்க எப்பயோ காலி பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு இது. இத பார்த்தா வேற மாதிரி தெரியல எனக்கு. சரிங்களா? பட் எனிவேஸ், விஷ்ணுக்கு இனிமேல் என்ன வெளியில போய் தெரிய போறது, என்ன விதமான கேம் விளையாண்டோம், யார் யாரை எப்படி பேசுறோம், எப்படி பேசுறதுனால என்ன அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் தான். சரியா? அடுத்தது மணிச்சந்திரா. சரி, மணிச்சந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல வந்து ஒரு வாய்ஸ் அவுட் ஆப்ஷன் ஒண்ணு கொண்டு வர முடியாது. டாஸ்க் பூரா சூப்பரா ஆடினாங்க, டான்ஸ் பூரா பயங்கரமா ஆடினாரு, ஜாலியா இருந்தாரு. அந்த பொண்ணோட இருந்த எல்லா நேரமும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரசி இந்த லைஃபை வந்து லீட் பயங்கரா இருந்தார். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கண்ணியமா இந்த கேம்ல வந்து ஒரு கண்ணியத்தை வந்து ரொம்ப கிளியரா ஜென்டில் மேன் அப்படின்ற ஒரு உண்மையான அந்த ஜென்டில் மேனும். ரெண்டாவது, சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷம் நாம் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நாம எடுக்கிற முடிவு நமக்கு டிஸ்டர்ப்டா இருந்தா நம்ம சந்தோஷம் நம்ம கை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு இலக்கணத்துக்கு ஏத்த மாதிரி தன் சந்தோஷத்தை கெடுத்துக்காம இந்த கேமை கடைசி வரைக்கும் தன்னிலையோ தனக்கான ஆட்கள் ஒன்னோ ரெண்டோ அதோட அவ்வளவு பொலைட்டா எந்த இடத்துலயும் அக்ரெசிவ்னஸ காமிக்காம எந்த ஒரு இடத்துலயும் தன் நிலை மாறாமல் தெளிவா ஆடின ஒரு பிளேயர் யாருன்னா நிக்சன் தான். நிக்சன் மணிதான். மணிச்சந்திராவுடைய ஒரே பிரச்சனை என்னன்னா, பல இடத்துல பல உண்மைகளை இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவரு வெளியில பேசியிருந்தாருன்னா மணிச்சந்திராவோட ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். அதுதான் பெரிய தவறு. நவ் மாயா, தினேஷ் அண்ட் whom you call விஷ்ணு, இந்த 3 வீடியோ தான் பார்க்க நல்லா இருக்கு. அர்ச்சனா அண்ட் மணி நல்லா இல்ல. இதுல மாயா அண்ட் தினேஷ் இஸ் மை கால் as I said. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், மாயா, தினேஷ் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கக்கூடிய வின்னிங் கெப்பாசிட்டிக்கான 2 பேர். அதுல மாயாக்கு ஹியூஜ் ஃபேன்ஸ் ஃபார் த என்டர்டைன்மெண்ட்னா ஷீ இஸ் நாட் டிசர்வ்ட். அதாவது ரெப்பிட்டிவா சொல்றேன், மாயாவுடைய தொடர் தவறுகள், பிரதீப்பை ஒரு கும்பல் சேர்த்து காலி பண்ண அந்த நிகழ்வை நீங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் கான் சேஞ்ச். அது மக்கள் மனசுல பெருசா ரொம்ப அட்டாச்சா இருக்கு. அது போக மாயாவுடைய எந்த செயலும் என்டர்டெயினா இருந்தாலும் நான் வந்து உன்னை ரொம்ப சிரிக்க வைப்பேன், ஆனா நட்சத்திரம் அள வைப்பேன் அப்படின்ற மாதிரி மாயாவை நம்பிய ஒரு கூட்டத்தை பல இடத்துல மாயா காப்பாற்ற கைவிட்டு அவர்கள் அனைவரும் வெற்றிக்கு தகுதியான ஆட்கள். அந்த தகுதியை அவங்க அத அவங்களுக்குள்ளேயே டெவலப் பண்ணி முன்னாடி போகக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் பூர்ணிமான்ற ஒரு நட்பை வளர்த்து அது மூலியமா எல்லாரையும் டைல்யூட் பண்ணி வெளில அமிச்சிட்டு இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் குயினே வந்த கூட்டமும் வெக்கமே இல்லாம மாயா யூ ஆர் கோயிங் டு பி மாயா மாயா இதெல்லாம் அவங்க பேர்லயே எழுதிக்க வேண்டிய வெற்றி. ஜோவிகா வந்து கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ ஏன் வெற்றி பெறல அப்படின்னா உன் சேர்க்கை சரியில்லை அப்படின்றதுதான் அதற்கான பதில். அதை புரியறதுக்கு நீ போய் இன்னொரு இடத்துல உங்க சேர்க்கை நீங்க ட்ரியோல இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உன் வெற்றி உன்னுடைய தனித்துவமான விளையாட்டு வெளியில தெரியாம போனதுதான். அது மாதிரி மாயாவுடைய தனித்துவம், மாயாவுடைய டிராமா, மாயாவுடைய பிளே இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு 2 இடம், அதாவது ஃபினாலேக்கு முன்னாடி வர 2 வாரத்திலையும் எலிமினேஷனுக்கு ரொம்ப க்ளோஸ் கால்ல இருந்த எலிமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட் க்ளோஸ் கால்ல இருந்த மாயாவுடைய பொசிஷனை, அதாவது ஆஃப்லைன் ஓட்டுன்னு சொல்ற கிளிட்ஸ் ஓட்டு இல்ல இந்த மாதிரியான ஓட்டுகள்ல இருக்கிற அந்த வேவை கம்ப்ளீட்டா இது மாத்திருக்கு. மாயா உள்ள கூட்டிட்டு வந்திருக்குன்னா இந்த ஒரு 4 நாள்ல மட்டுமே மாயாவுடைய டிஜிட்டல் ஃபோரம் ப்ரொமோஷன்ஸும் எக்ஸ்ட்ரீமா வேவை கிரியேட் பண்ணிருக்கு. அதனாலதான் அது ரன்னருக்கான நாய்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், உறுதியான வெற்றி இந்த கேம்ல நேர்மை மட்டும்தான். என்டர்டைன்மெண்ட், அதாவது எல்லா விதமான பேச்சு, எல்லா விதமான நக்கல், எல்லா விதமான அக்ரெசிவ் வந்தாலும் கேமுக்கான ஒரே நேர்மை ஃபோக்கஸ் த கேம், பி இண்டிவிஜுவல் டில் தி எண்ட். என்ன இண்டிவிஜுவல்னா
2-3 பேரோட பேசுற இண்டிவிஜுவல்ல என் வெற்றிக்கு நீ எந்த விதத்திலையும் உதவல, உன் உதவியால எந்த ஒரு சின்ன டாஸ்க்ல ஒரு ஒரு டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் கூட வச்சுக்கலாம், எந்த விதத்திலையும் நான் ஊர்ந்து வந்தது என்னை எப்பொழுதெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அந்த நாமினேஷன்ல அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுதான். எப்போ இவங்க எல்லாம் கிண்டலா சொல்றாங்களே அந்த சைட்ல இருக்கிற 3 பேர் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு, அந்த விஷ்ணுவும் அந்த மணியும் அந்த தினேஷ் விஷ்ணு மணி தினேஷ் இவங்க மக்களை சந்திச்சதுனால மட்டுமே தான் அங்க தனித்துவமா தனியா இருக்காங்க. மக்களை அதிகமா சந்திச்ச நேரமும் தவறா சந்திச்ச நேரத்திலும் வெளியில போனவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க விளையாட்டை ஏறலம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலான ஒரு பாயிண்ட். தினேஷோடைய வெற்றி எங்க இருக்குன்னா அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவருடைய கொள்கை ஒரே ஒரு கொள்கை தான். இந்த வெற்றி எனக்கு எதை பேசுவதற்கான அங்கீகாரத்தை தரும், இதற்கான ஒரு மோட்டிவ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு உறுதியா நம்புற அந்த வெற்றி தினேஷுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் நிச்சயம் ஈர்ப்பு தரும். இந்த வெற்றி அவருக்கு நிச்சயம் கிடைக்கும்ன்றதுக்கு இன்னொரு நிதர்சனமான காரணம் அவர் அதிகமா சொல்ற, அதாவது மாயா அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தை நேர்மை. அந்த கேம்ல நேர்மை இருக்கு, அது மாயாவே ஒத்துப்பாங்க. என்னன்னா அந்த நேர்மை இன்னொருத்தனை ஓச்சி அவர் ஒன்னும் ஜெயிக்கிறதுக்கு வரல, இன்னொருத்தனுடைய கம்பீட் பண்ணி மட்டும்தான் வந்தா. அந்த காம்படிட்டிவ்ல தன் இம்ப்ரெசிவா பார்க்கக்கூடிய மாயா கூட தான் கம்பீட் பண்ணார். ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வைல்ட் கார்டு என்ட்ரியில ஒருத்தர் கப் அடிக்க போறாரு. அது யாருன்னா நம்ம தினேஷ் தான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் மிஷன் சாப்டர் 1 வெற்றி நடை போடுகிறது. விஜிபியின் பொங்கல் கொண்டாட்டம் ஜனவரி 13 முதல் 17 வரை கண்டு கழியுங்கள்.